26 ஏப்ரல் எபிசோடில் கதை மிகவும் டென்ஷனாக நகர்கிறது. இன்ஸ்பெக்டர் விஜயை கால் செய்து உடனே வந்து கேள்விகளுக்கு பதில் சொல்கிறார். ஆனால் விஜய் தன்னால் எந்த குற்றமும் செய்யவில்லை, கோர்ட் ஆர்டர் இல்லாமல் வர முடியாது என்று மறுக்கிறான். இதே நேரத்தில் மல்லி அவனுடன் வெளியூரில் ஜாலியாக சுற்றி கொண்டிருக்கிறாள். இதை பார்த்தால் அவள் மீது சந்தேகம் அதிகமாகிறது. இன்னொரு பக்கம் வெண்பா ஒரு பெரிய ஷாக்கிங் விஷயத்தை சொல்கிறாள். அவள் கவினை அடையாளம் கண்டுபிடிக்கிறாள். அவன்தான் சுடருடன் சேர்ந்து எல்லா முடிவுகளையும் எடுத்தவன், அவர்களை கடத்தி மீண்டும் பிரச்சனையில் தள்ளியவன் என்று நினைவு கூறுகிறாள். இதை கேட்டு எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறார்கள். கவினை கண்டுபிடிக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். இன்ஸ்பெக்டர் மற்றும் போலீஸ் டீம் கவினை தேடி பல இடங்களில் விசாரணை நடத்துகிறார்கள். யாராவது அவனை பார்த்திருக்கிறார்களா என்று கேட்டு சுற்றி கொண்டிருக்கிறார்கள். மீன்வைல் மல்லி மற்றும் விஜய் மலைப்பகுதிக்கு சென்று ட்ரெக்கிங் போகிறார்கள். ஆரம்பத்தில் மல்லிக்கு ஏற முடியாமல் கஷ்டமாக இருக்கும். ஆனால் விஜய் அவளை ஊக்கப்படுத்தி மேலே கூட்டிச் செல்கிறான். இருவருக்கும் நடுவில் சில லைட் ரொமான்டிக் மோமெண்ட்ஸும் நடக்கிறது. ஆனால் அந்த சந்தோஷம் நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. சில குடித்தவர்களான ஆண்கள் மல்லியிடம் தவறாக நடந்து கொள்ள முயற்சி செய்கிறார்கள். விஜய் அவர்களை எதிர்த்து நிற்கிறான். சூழ்நிலை திடீரென்று மோசமாகி சண்டை தொடங்குகிறது. மல்லி பயந்து ஓட சொல்லுகிறான் விஜய். ஆனால் அவள் அவனை விட்டு போக முடியாமல் குழம்புகிறாள். இப்போது கேள்வி என்னவென்றால், விஜய் இந்த ஆபத்திலிருந்து எப்படி தப்பிக்கப் போகிறான்? மல்லி பாதுகாப்பாக இருப்பாளா? அதே நேரத்தில் போலீஸ் கவினை பிடிக்க முடியுமா என்ற பரபரப்புடன் இன்றைய எபிசோடு முடிகிறது.